இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோர்சஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா, அந்த கோர்சஸில் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம கோர்ஸை வந்து நம்ம முக்கியமானது நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி காலத்துக்கு இந்த கோர்ஸ் தான் நிறைய பேர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது இல்லை. அந்த கோர்சஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். தென் ப்ரீவியஸ் இயர்ஸில் கோர்சஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா, நீங்கள் கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணால் எப்படி பெட்டராக அமையும், இது மாதிரி டீட்டெயிலாக ஃபுல் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, இந்த முக்கியமான விஷயம் கோர்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது. இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோர்சஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். கோர்சஸ் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே ஓகேங்களா, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரே கோர்சஸில் போய் எல்லாருமே விடுறாங்க சரிங்களா. இது ஒரு மேஜர் ட்ராபேக் உங்களுக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆஃப்டர் ஃப்ரம் லாக்டவுன்லேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டைன் கோர்ஸில் மட்டுமே கம்ப்ளீட்டாக விழுறாங்க. இதனால் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு ஜாப் கிடைக்கிறது ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா காம்படிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிடும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம கோர்சஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன கோர்சஸ் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 100 கோர்சஸ் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு விதமான கோர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ இன்னைக்கு காலத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ஷூர் ஜாப்பு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நாளைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சேஃபர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் சேஃபர் ஓகேங்களா. இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் யாரும் படிக்கிறது இல்லை. இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் வீடு கட்டாமல் இருக்க போகிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு எப்பவுமே அதுக்கான டிமாண்ட் இருக்க தான் போகுது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர் பை ஒவ்வொரு இயரும் வந்து எடுக்கிறவங்க கம்மியாகிட்டே இருக்கிறாங்க. அதனால மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாமல் நடக்காமல் இருக்க போதா, இல்லை மேனுஃபேக்சரிங் இல்லாமல் இருக்க போதா, உங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் குறையிறதுனால அதுக்கு பவர் சப்ளை, பவர் கன்சப்ஷன்ஸ் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்காமல் இருக்க போகிறாங்களா, அப்படிலாம் இல்லவே இல்லை ஓகேங்களா. இதுக்கான உங்களுக்கு அதுக்கான ஃபீல்டில் இருக்கிற டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ரீசெண்ட் டெவலப்பிங் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நேனோ டெக்னாலஜி, இது மாதிரி வந்து ஃபுட் டெக்னாலஜி, இப்போ இது மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஃபீல்டுக்கான உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களுக்கு போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் போகுது சரிங்களா, எதுவுமே இல்லாமல் இல்லை. பட் ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரே கோர்ஸில் போய் விழுறதுனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமான யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருமே போய் ஒரே கோர்ஸில் விழக்கூடாது. அது ஒன்று. தென் ரெண்டாவது ஒன்று, நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணுறது சரிங்களா. நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஆஃப்டர் 10th அப்புறம் நம்ம 10th வரைக்கும் ஒரே கோர்ஸ் தான் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோன்னா அந்த 5 சப்ஜெக்ட் தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. உங்களுக்கு 10th அப்புறம் 11th வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம். அங்கே தான் என்ன பண்ணுறோம்னா, இப்போ சில பேர் வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மேக்ஸ் வித் பயாலஜி சூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வெக்கேஷனல் குரூப்ஸ்லேயே மேக்ஸ் வித் சம் வெக்கேஷனல் குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஃபீல்டு, அங்கேயே நம்ம ஒரு ஃபீல்டு வந்து மாறி இருக்கிறோம் ஓகேங்களா. உங்கள் ஃபீல்டு அங்கே மாறும்போது நம்ம எந்த ஃபீல்டு ஓரியன்டாக நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம எங்கே மாறி இருக்கோமோ அதே ஃபீல்டு ஓரியன்டாக போயிருந்தால் நமக்கு வந்து மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸுமே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ரெகுலராக கேட்குறது என்னென்னா, சார் நான் பயாலஜி குரூப், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன், அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த குரூப்லேருந்து இந்த குரூப் நான் மாற முடியுமா, இப்படிலாம் சில கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபீல்டு நம்ம மாறிட்டோன்னா அந்த ஃபீல்டு ஓரியன்டாகவே போயிடணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வெக்கேஷனல் குரூப்பில் நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருக்கீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதே ஃபீல்டில் எடுத்து போயிடணும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ வந்து நான் படித்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு வந்து எனக்கு ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓகே, சர்க்கியூட்ஸில் நீங்கள் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எனக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து அடுத்தடுத்த ஃபீல்டு நம்ம வந்து 10th அப்புறம் ஒரு கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த ஃபீல்டு ஓரியன்டாகவே போயிட்டால் பெட்டராக இருக்கும். இதில் வந்து சில காமனான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர், அதாவது மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி, மேக்ஸ் வித் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சரி, எல்லாருமே சில காமனான குரூப்ஸ் எடுத்துன்னா, இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வேணால் எடுக்கலாம் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சில ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கோர்ஸஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் என்னோட சஜஷன் சரிங்களா. அது பயாலஜி ஸ்டூடெண்ட் படிக்க முடியாதெல்லாம் கிடையாது சரிங்களா. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்லாம், ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெட்டராக நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு இயர் தான் வேஸ்ட் ஆகும் போய் தவிர நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் வந்து மாற்றவும் முடியாது. அதனால யோசிக்கிறேன் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா ரிமைனிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் மெடிக்கல் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து எந்த கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம், அது எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதுவும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்க பியூர்லி இன்ஜினியரிங்காகவே மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேஜராக இஷ்யூஸ் இருக்கும். இது செகண்ட் இது சரிங்களா. தென் அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல ஓகேங்களா, கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த நியூ கோர்சஸ் வந்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நியூ கோர்சஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் எடுக்கிற காலேஜ் தான் நம்ம மேஜராக நம்ம சொல்லணும்னா இல்லை. நியூ கோர்சஸ் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ரிப்பீட்டடான இன்ஸ்டியூஷனில் நியூ கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் சில ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு நியூவாக ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா டெஃபினட்டாக அங்கே வந்து நல்ல ஒரு கோர்ஸ்க்கான அந்த கோர்ஸஸ்க்கான உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அதுவே ஒரு நியூ கோர்ஸ் வந்து ஒரு லோ லெவல் காலேஜஸில் இல்லை வந்து மீடியம் லெவல் காலேஜஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்க வந்து மேலே அந்த கோர்ஸ் தூக்கிட்டு வரதுக்கு மீடியம் காலேஜஸில் 1 or 2 years ஆகும் சரிங்களா. ஒரு பேட்ச் வெளியே போனால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக வரும். லோ லெவல் காலேஜஸில் உங்களுக்கு எதிர்பார்க்கவே தேவையில்லை சரிங்களா. நியூ கோர்ஸ் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ண வேணாம் சரிங்களா. தென் அடுத்து ஃபோர்த் ஒன்று என்னன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லிட்டு போனால் நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா. இதனாலேயே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் 50 காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அதுக்கான வீடியோஸும் நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கு எந்த லிஸ்ட்டு இந்த வருஷத்துக்கு வந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு வேணும்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இந்த வருஷம் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அட்டானமஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, நம்ம அடுத்து வந்து இந்த கோர்சஸை எப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு 100 கோர்சஸ் கிட்ட இருக்குது. இப்போ அந்த 100 கோர்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட்ஸாக தான் உங்களுக்கு அது கீழே தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தென் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் டெக்னாலஜி சரிங்களா. இதில் சிவில் இன்ஜினியரிங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கீழே வருது. இது உங்களுக்கு இதுலேயே அந்த டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறவங்க உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃப்ரம் 2019 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மேலே சிவில் இன்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங் எடுத்திருக்கிறாங்க. பட் 2023 4744 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறது குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது இல்லை, பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாளுக்கு நாள் இதுக்கான டிமாண்ட் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நியூ பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரி இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படிக்கிறது குறைஞ்சதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறையதெல்லாம் கிடையாது. நீங்களா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு சாய்ஸஸ் வந்து எடுக்கிறது இல்லை சிவில் இன்ஜினியரிங், அதுதான் சரிங்களா. அதுதான் மேஜர் காரணம். தென் அடுத்து அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்காட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சாண்ட்விச் கோர்சஸ், தென் மைனிங் இன்ஜினியரிங்கு ஓகேங்களா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் உங்களுக்கு வரும். ஃபேக்கல்ட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இது பார்த்தீங்கன்னா 2019 உங்களுக்கு 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் கவுன்சிலிங்கில் எடுத்திருக்கிறாங்க. மோர் தென் 16,000 ஸ்டூடெண்ட்ஸு. பட் 2023 உங்களுக்கு 10,871 ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்திருக்கிறாங்க சரிங்களா. இதுதான் இயர் வைஸ் டேட்டா. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்க குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக போகிறதுனால தான் இதுக்கு மேஜர் இஷ்யூவாகவே இருந்திருக்கு சரிங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி, உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்காததுனால உங்களுக்கு ப்ரொடக்ஷனோ மேனுஃபேக்சரிங்கோ இது குறையதும் இல்லை. நியூ டிசைன், அதாவது ஆக்சுவலாக
இன்றைக்கி இருக்க காலத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்லாரோட மக்களோட பார்வை என்னென்னா, உங்களுக்கு எல்லாருமே ஒரு நியூ டிசைன் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது நியூ டிசைன் வருதுனால உங்களுக்கு ப்ரொடக்ஷனோ மேனுஃபேக்சரிங்கோ கண்டிப்பாக வந்து குறைய வாய்ப்புகளே இல்லை. இதுக்கான டிமாண்டு நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்க தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, எலக்ட்ரோமெடிக்கல்ஸ் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேயும் சரி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2019 அவங்க 8,929 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து 8,000 சேம் அதே ரேஞ்சஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைக்கிறது இல்லை. இதனாலேயே நிறைய காலேஜஸில் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து இல்லவே இல்லை. நிறைய காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதுதான் இப்போ இன்றைக்கி காலத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுற கோர்ஸு. இங்கே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற எல்லாமே. இது 2019 25,000 இருந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது இப்போ 48,000 உங்களுக்கு ஃப்ரம் கவுன்சிலிங்கில் மட்டுமே சொல்கிறேன். இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட்ஸு, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இது மாதிரி ஃப்ரம் கவுன்சிலிங்கில் மட்டுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கீழே உள்ள கோர்சஸ் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மட்டுமே 48,000 ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. இது 2019 இது வந்து 25,000 இருந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் 48,966 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் எடுத்துருக்காங்க. இல்லைங்களா? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ பேர் எடுத்துருக்கிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்லாம் கிடையாது. இல்லை, இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதை ஒன்று யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. சரிங்களா? இன்றைக்கி நம்ம நியூஸஸில் நிறைய பார்க்குறோம். இந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ எடுத்துட்டாங்க, இந்த கம்பெனி, எல்லா கம்பெனியுமே ஐடி கம்பெனி தாங்க. ஏன்னா வந்து ஃப்ரம் லாக்டவுன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ரெடியூஸ் ஆகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சேலரிஸும் பேக்கேஜும் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒன்று யோசிச்சுக்கோங்க. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ. நீங்களா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் இருக்குது, அது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அது டெலிகம்யூனிகேஷன்ஸ், இது மாதிரி கோர்சஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதே லெவலில் இருந்துகிட்டே இருக்குது. பட் சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோட உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2015 உங்களுக்கு 15,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 2023 ஓகேங்களா இது வந்து 17,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் சரி. அதே மாதிரியே உங்கள் டெக்னாலஜி கோர்சஸ், ஸ்பெஷல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் கோர்ஸ்னால் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது மாதிரி கோர்சஸில் வந்து யார் சூஸ் பண்ணுறா, எவ்வளோ பேர் சூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2019 4,000 மேலே இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3,800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க 2023. இல்லை, இதுவும் ஸ்பெஷல் கோர்சஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கோர்சஸில் இருக்குது, எல்லா காலேஜஸ்லையும் நிறைய காலேஜில் என்ன பண்ணுறாங்க, இன்டேக் குறைச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கோர்ஸ் வைஸ் நம்ம பார்த்துருவோம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் 2023 உங்களுக்கு 20,870 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை 2019 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2019 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருந்தாங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 2023 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இன்க்ரீஸ் இருக்குது. தென் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 2023 10,000க்கு மேலே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2019 இல்லை, 20 தான் இருந்தது. இது வந்து 1,700 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ்
பண்ணியிருந்தாங்க. 21ல் 3000 ஆயிடுச்சு, 22ல் உங்களுக்கு 6000 ஆயிடுச்சு, இப்போ 9489 இருக்குது. அப்படியே டபுளாக ஒவ்வொரு வருஷமும் ஆயிடுது. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது இந்தியாவில்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னு தான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸு இதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி நிறைய எடுத்துருக்குறாங்க. இன்னும் வர வருஷத்தில் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சேலரி பேக்கேஜ் அப்படி ஒரு இப்படி ஒரு நிறைய சொல்கிறாங்க. பட் நம்ம ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாப் காலேஜஸில் டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பட் மீடியம் லெவல் காலேஜஸ்லேயும் இதை எடுத்து படிக்கிறதுனால மீடியம் லோ லெவல் காலேஜஸ்லாம் அங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019ல் உங்களுக்கு 12,000 இருந்துச்சு. பட் இன்றைக்கி 7,000 ஸ்டூடெண்ட்ஸாக உங்களுக்கு சூஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே பாதிக்கு குறைஞ்சிருச்சு. தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7,900 இருக்குது, இப்போ 7,300 ஓகேங்களா, அதே லெவலில் இருக்குது. தென் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் 4,700 இருக்குது, இப்போ வந்து 3,400 இருந்திருக்கு ஓகேங்களா, அது குறைஞ்சிருச்சு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,900 இருந்திருக்கு, இப்போ 2,200 இருக்குது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஓகேங்களா. சைபர் செக்யூரிட்டி ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி 1,687 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 2019ல் ஒன்லி 95 ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் நியூ கோர்ஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு 1,632 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏ அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ், உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது சூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இல்லை. கோர்சஸ் நிறைய இருக்குது இல்லை, எல்லா கோர்சஸ்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒரே கோர்சஸில் போய் விழுறதுனால இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது ஒரு சேஃபர் சைடே கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்சஸ் சூஸ் பண்ணும்போது இல்லைங்களா மல்டி டைமென்ஷனலாக நம்ம சூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மல்டி டைமென்ஷனலாக உங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்ஸும் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறதுனால அது பெட்டராக இருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லவே இல்லை, அது ஒரு பெரிய மைனஸு. தென் அது இல்லாமல் உங்களுக்கு ஐடி ஃபீல்டு தான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் கோர்ஸ் ஐடி ஃபீல்டு யார் வேணால் நீங்கள் வந்து போகலாம் நீங்களா. அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் நம்ம ரிலேட்டட் நான் படிச்சிருந்தாலே போதும் சரிங்களா. அதனால் வந்து மல்டி டைமென்ஷனல் உள்ள கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒன்லி எல்லாருமே போகிற ஒரே கோர்ஸில் போய் விழுந்தீங்கன்னா அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே அதிகம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.